பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகமிருந்து 26வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் தேரை பீஷ்மருக்கும் துரோணருக்கும் நேர் எதிரே நிறுத்தி, உன் குரு வம்சத்தினரை பார் என்று கூறியவுடனே அர்ஜுனன் அந்த பெரும்படையை உற்று நோக்குகிறான். அவனது கண்கள் அங்கே எவற்றை கண்டன என்பதை சஞ்சயன் விவரிக்கும் மிக உருக்கமான ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 26. ஸ்லோகம்: தத்ராபச்சேத் ஸ்திதான் பார்த்த பித்ருநத பிதாமகான் ஆசாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகின்ஸ்ததா 26. ஸ்வசுரான் சுஹ்ருதச்சைவ சேனையொருபயோரபி. குறிப்பு: இந்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகத்தின் முதல் வரியோடு பொருள் நிறைவடையும். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தத்ர மைனஸ் அங்கே போர்க்களத்தில், அபச்யத் மைனஸ் பார்த்தா, ஸ்திதான் மைனஸ் நின்று கொண்டிருந்தவர்களை, பார்த்த மைனஸ் பிருதாவின் மகனான அர்ஜுனன், பித்ருன் அத மைனஸ் தந்தையர் முறையினரையும், பெரியப்பா சித்தப்பா, பிதாமகான் மைனஸ் பாட்டன்மார்களையும், தாத்தாக்கள், ஆசாரியான் மைனஸ் குருமார்களையும், மாதுலான் மைனஸ் தாய்மாமன்களையும், பிராத்ருன் மைனஸ் சகோதரர்களையும், புத்ரான் மைனஸ் புதல்வர்களையும், மகன்கள் முறை, பௌத்ரான் மைனஸ் பேரன்களையும், சகீந்ததா மைனஸ் நண்பர்களையும், அப்படியே ஸ்வசுரான் மைனஸ் மாமனார்களையும், சுஹ்ருதான் ச ஏவ மைனஸ் நன்மை விரும்பிகளையும், நலம் விரும்பிகள், சேனையோ உபயோர் அபி மைனஸ் இரு படைகளிலும் கூட. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான், மன்னரே, கிருஷ்ணர் காட்டிய அந்த இடத்தில் நின்று கொண்டு பார்த்தன் அர்ஜுனன் இரு தரப்பு படைகளையும் உற்று நோக்கினான். அங்கே அவன் கண்டது எதிரிகளை அல்ல, தன் தந்தையர் முறையினரான பூரிஸ்ரவஸ் போன்றோரையும், பாட்டனாரான பீஷ்மரையும், ஆச்சாரியர்களான துரோணர் மற்றும் கிருபரின் போன்றோரையும், தாய்மாமனான சல்யனையும், தன் சகோதரர்களான கௌரவர்களையும், லக்ஷ்மணகுமாரன் போன்ற பிள்ளைகளையும், பேரன்களையும், தன் உயிர் நண்பர்களையும், மாமனார்களையும், தனக்கு எப்போதும் நன்மை செய்ய நினைக்கும் நலம் விரும்பிகளையும் கண்டான். அர்ஜுனன் இதுவரை போர்க்களத்தை தன் தார்மீக கடமையை நிலைநாட்டும் ஒரு களமாக பார்த்தான். ஆனால் கிருஷ்ணர் தேரை நிறுத்திய வினாடியிலிருந்து அவனது பார்வை வீரன் என்ற நிலையிலிருந்து மாறி உறவினன் என்ற உலகாயுத பற்றுதலுக்குள் விழுகிறது. கௌரவர் படை, பாண்டவர் படை என்ற இரு தரப்பிலுமே தனக்கு நெருக்கமானவர்களே அக்னி வளையமாய் நிற்பதை அவன் உணர்கிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மனித மனதின் மிக முக்கியமான பலவீனமான உறவுமுறை பற்றுதலை, இமோஷனல் அட்டாச்மெண்ட் விவரிக்கிறது. வீரனின் வீழ்ச்சி. அர்ஜுனன் எத்தனையோ போர்களை சந்தித்த மாவீரன். ஆனால் என் மக்கள், மை பீப்புள் என்ற எண்ணம் தலைதூக்கிய மாத்திரத்தில் அவனது அசாத்தியமான அம்பு வலிமை உருகத் தொடங்குகிறது. நமக்குள் நடக்கும் போராட்டம். நமது அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பல தார்மீக முடிவுகளை, ரைட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த முடிவுகள் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கும் என்றோ அல்லது நமக்கு பிடித்தமான சில விஷயங்களை, நம்மிடம் இருக்கும் தீய பழக்கங்கள், சுகபோகங்கள் போன்றவை, நம் ஆசைகளாகிய உறவினர்கள் நாம் இழக்க நேரிடும் என்றோ வரும்போது நம் மனசாட்சியின் படி நடக்க நாம் தயங்குவோம். கடமையை விட பாசம் நம் அறிவை கண்ணை கட்டிவிடும். இன்றைய சிந்தனை பாசம் அல்லது பற்றுதல் என்பது தவறு அல்ல. ஆனால் அது தர்மத்தையும் கடமையையும் விட பெரிதாக மாறும்போது மனிதன் தன் நேர்மையான பாதையிலிருந்து விலக நேரிடும். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட இந்த மனப்போராட்டம்தான் மனித குலம் முழுமைக்கும் தேவையான கீதா உபதேசம் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தது. முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 27வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கடந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் இருதரப்பு படைகளிலும் தன் தாத்தா, குரு, மாமா, அண்ணன், தம்பிகள் என ஒட்டுமொத்த உறவினர்களையும் கண்டான் என்று பார்த்தோம். அப்படி அவர்களை கண்டவுடன் அவனுக்குள் எழுந்த அதீத பாசமும் பரிதாபமும் அவனை எப்படி நிலைகுலைய வைத்தது என்பதை சஞ்சயன் விவரிக்கும் மிக உருக்கமான திருப்புமுனை ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 27. ஸ்லோகம்: தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டோ விஷிதன் இதம பிரவீத். 27. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தான் சமீக்ஷ்ய மைனஸ் அவர்கள் அனைவரையும் நன்கு பார்த்து, ச கௌந்தேய மைனஸ் அந்த குந்தியின் மகனான அர்ஜுனன், சர்வான் பந்தூன் மைனஸ் எல்லா உறவினர்களும், அவஸ்திதான் மைனஸ் போருக்கு தயாராக நின்று கொண்டிருப்பதை, கிருபயா பரயா ஆவிஷ்டோ மைனஸ் அதீதமான கருணையினாலும் பாசத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டு, விஷீதன் மைனஸ் மிகுந்த சோகத்துடன் மனம் உருகி, இதம் அப்ரவீத் மைனஸ் பின்வருமாறு கூறினான். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னனிடம் கூறுகிறான், மன்னரே,
அங்கே போர்க்களத்தில் அணிவகுத்து நின்ற தன் ஒட்டுமொத்த சுற்றத்தாரையும் உறவினர்களையும் பந்தூன் குந்தியின் மகனான அர்ஜுனன் உற்று நோக்கினான். அடுத்த கணமே அவனது உள்ளம் அதீதமான பாசத்தாலும் அவர்கள் மீது ஏற்பட்ட அதீத பரிதாபத்தினாலும் கிருபையா முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டது. அளவற்ற சோகத்தில் மூழ்கியவனாக அவன் தன் தேரோட்டியான ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி பேசத் தொடங்கினான். இந்த அத்தியாயத்தின் பெயரான அர்ஜுன விஷாத யோகம் என்பதில் உள்ள விஷாதம், தீராத சோகம், மனச்சோர்வு அர்ஜுனனை முழுமையாக தாக்கும் புள்ளி இதுதான். சஞ்சயன் இங்கு அர்ஜுனனை கௌந்தேயன், குந்தியின் மகன் என்று அழைக்கிறான். தாயின் பாச உணர்வுகளோடு அர்ஜுனன் இப்போது சிந்திக்கத் தொடங்கிவிட்டான் என்பதை இது மறைமுகமாக உணர்த்துகிறது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் போலி கருணை, மிஸ்பிளேஸ்ட் கம்பேஷன் என்ற மனித பலவீனத்தை நமக்கு உணர்த்துகிறது. கடமையை கலைக்கும் பாசம். அர்ஜுனன் காட்டிய இந்த கருணை உண்மையான ஞானத்தால் வந்ததல்ல. அது என் மக்கள், என் உறவினர்கள் என்ற பற்றுதலால் அட்டாச்மெண்ட் வந்த போலி கருணை. இதே கௌரவர்கள் திரௌபதியை அவமானப்படுத்திய போதோ பாண்டவர்களுக்கு விஷம் வைத்த போதோ அர்ஜுனனுக்கு வராத இந்த கருணை இப்போது தன் கைகளால் அவர்கள் அழியப் போகிறார்கள் என்ற சுயநல பற்றுதலால் எழுகிறது. விஷாதம், டிப்ரெஷன். தர்மத்தை விட பாசம் மேலோங்கும் போது மனித மனம் குழப்பமடைந்து விஷாதம் என்னும் கடுமையான மனச்சோர்வுக்குள் தள்ளப்படும். அர்ஜுனன் போன்ற மகாவீரனையே இந்த மோகம் இல்லூஷன் நடுங்க வைத்துவிட்டது. இன்றைய சிந்தனை நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீதியையும் கடமையையும் செய்ய புறப்படும் போது நமக்கு நெருக்கமானவர்கள் என்ன நினைப்பார்கள், அல்லது இதனால் நம் உறவுகளுக்குள் விரிசல் விழுந்துவிடுமோ என்ற போலி கருணையும் பயமும் நம்மை தடுக்கும். கடமை என்று வரும்போது விருப்பு வெறுப்பற்ற நடுநிலைமை அவசியம் என்பதை அர்ஜுனனின் இந்த தவிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அர்ஜுன விஷாத யோகம் 28 மற்றும் 29வது ஸ்லோகங்களை, இவை இரண்டும் இணைந்த பாடல்கள் இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். உறவினர்கள் மீது கொண்ட அதீத பாசத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அர்ஜுனன் கடுமையான மன அழுத்தத்திற்கு டிப்ரெஷன் உள்ளாகி தன் உடலில் ஏற்படும் நடுக்கத்தையும் மாற்றங்களையும் கிருஷ்ணரிடம் விவரிக்கும் மிக உருக்கமான தருணம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 28 மற்றும் 29. ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி 28 வேபதுஸ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ஸ ஜாயத்தே காண்டீவம் ஸ்ரம்சத்தே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிலஹ்யத்தே 29. வார்த்தைகளுக்கான அர்த்தம். அர்ஜுன உவாச மைனஸ் அர்ஜுனன் கூறினான். கிருஷ்ண மைனஸ் கண்ணா. திருஷ்ட்வா இமம் ஸ்வஜனம் மைனஸ் போர் புரியக்கூடியிருக்கும் இந்த என் சொந்த பந்தங்களை ஸ்வஜனம் பார்த்து யுயுத்சும் சமுபஸ்திதம் யுயுத்சும் சமுபஸ்திதம் மைனஸ் போர் செய்ய ஆவலோடு நின்று கொண்டிருக்கும். சீதந்தி மம காத்ராணி மைனஸ் என் கை கால்கள் எல்லாம் தளர்கின்றன, செயலிழக்கின்றன. முகம் ச பரிசுஷ்யதி மைனஸ் நாக்கு வறண்டு வாய் உலர்ந்து போகிறது. வேபது ச சரீரே மே மைனஸ் என் உடல் முழுவதும் நடுங்குகிறது. ரோமஹர்ஷ ச ஜாயதே மைனஸ் மயிர்கூச்செறிதல் உடல் சிலிர்த்தல் ஏற்படுகிறது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் மைனஸ் என் கையை விட்டு காண்டீவவில் நழுவி விழுகிறது. துவக்ஸ ஏவ பரிலஹ்யதே மைனஸ் என் தோல் முழுவதும் எரிச்சல் உண்டாகிறது, உடல் எரிகிறது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். அர்ஜுனன் மிகுந்த சோகத்துடன் கிருஷ்ணரிடம் புலம்புகிறான். கிருஷ்ணா, இதோ போர்க்களத்தில் எனக்கு நேர் எதிரே போர் புரிய ஆவலோடு வந்து நின்று கொண்டிருக்கும் என் சொந்த பந்தங்களை ஸ்வஜனங்களை கண்ட மாத்திரத்தில் என் உடல்நிலை குலைந்து போகிறது. என் கை கால்கள் பலமிழந்து தளர்கின்றன, வாய் வறண்டு போகிறது, உடல் நடுங்குகிறது, மயிர் கூச்செறிகிறது. என் கைகளில் எப்போதும் கம்பீரமாக இருக்கும் காண்டீவவில் என் கையை மீறி கீழே நழுவி விழுகிறது. என் உடல் தோல் முழுவதும் தீயால் சுட்டது போல எரிகிறது. 3 உலகங்களையும் நடுங்க வைத்த மகாவீரன் அர்ஜுனன் என் மக்கள் என்ற பாச போராட்டத்தில் சிக்கியவுடன் ஒரு சாதாரண மனிதனைப் போல நடுங்கத் தொடங்கிவிட்டான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள் நமது வாழ்க்கைக்கு. இந்த ஸ்லோகம் மன அழுத்தத்தின் உடல் ரீதியான அறிகுறிகளை, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ் மிக துல்லியமாக விவரிக்கிறது. மனமும் உடலும் ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி நம் மனதில் ஏற்படும் கடுமையான பயம், கவலை மற்றும் குழப்பம் ஆகியவை உடனடியாக நம் உடலை பாதிக்கும். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட இந்த நடுக்கம், வாய் வறட்சி, உடல் எரிச்சல் போன்றவை தீவிரமான மன உளைச்சலின் சைக்கோசோமேட்டிக் சிம்டம்ஸ் வெளிப்பாடாகும். ஸ்வஜனம் பாசம் என்னும் பற்று. அர்ஜுனன் இவர்களை எதிரிகள் என்று பார்க்காமல் என் மக்கள் ஸ்வஜனம் என்று பார்க்கத் தொடங்கியதே அவனது இந்த வீழ்ச்சிக்கு காரணம். நாம் தர்ம பாதையில் நடக்கும்போது பாசம் நம் கண்ணை மறைத்தால் நம்முடைய திறமைகள் அர்ஜுனனின் காண்டீவ வில் போல நம்மை அறியாமலேயே நம் கையை விட்டு நழுவிவிடும்.
இன்றைய சிந்தனை: வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நம்மால் அதை எதிர்கொள்ள முடியாது என்ற பயமோ அல்லது தவறான பற்றுதலோ நமக்குள்ளே வந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் பொட்டென்ஷியல் முடங்கி போய்விடும். அர்ஜுனன் தன் வில்லை நழுவவிட்ட இந்த பலவீனமான புள்ளிதான் அவன் கிருஷ்ணரிடம் முழுமையாகச் சரணடைந்து கீதோபதேசம் என்னும் உன்னத ஞானத்தை பெறுவதற்கான முதல் படியாகும். நாளை மனக்குழப்பத்தின் உச்சத்திற்குச் செல்லும் அர்ஜுனன் தனக்கு நிமிர்ந்து நிற்கக்கூட தெம்பில்லை என்று அழுது புலம்பும் 30வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.